ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், this is தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோஷே பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி ஸ்க்ராப் yarns வந்து நிறைய இருக்கும். நம்ம இது வந்து ஏதாவது ஒரு ஃப்ளார் பண்ணலாம், ஹார்ட் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்ணலாம்னு நினச்சா கூட அதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதனால் நிறைய அப்படியே மீதமாக எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த ஸ்க்ராப் yarns எல்லாம் வச்சு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற எல்லா ஸ்க்ராப் yarnமே 4 அக்ரலிக் yarn. ஸோ வூட் சைஸ் வந்து நான் 3 mm ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட சைஸ் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 9 இன்ச்சுக்கு செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ 9 இன்ச்சுக்கு எனக்கு வந்து 50 செயின்ஸ் வந்திருக்கு. இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 50 செயின்ஸ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் 3 செயின் போட்டுக்கோங்க. ஸோ முதல்ல ஈவன் நம்பரில் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் +3 செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 செயினை நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட்ட அந்த செயினில் போயிட்டு, அதாவது 4th செயின், ஊக்கிலேருந்து 4th செயினில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 செயின் ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதே செயினில், இப்போ நம்ம எங்கே பண்ணமோ அதே செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1, அதுலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. இப்போது 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் இருக்கிற செயினை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 2 செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுவாங்க. ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், இங்கே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 2 செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், இங்கே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின். ஸோ இதே போல் இந்த செயின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் நான் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமா, அதுக்கு அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட் செயினில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். 1, அதே செயினில் அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. அகெயின் இதே சேம் ஸ்பேஸ்லேயே 2 டபுள் க்ரோஷே. 1, 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், அகெயின் அதே ஸ்பேஸில் இன்னும் 2 டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 6 டபுள் க்ரோஷே 3 செயின் வரும். அதாவது 2 டபுள் க்ரோஷே வந்து நம்ம 3 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் வந்து 3 செயின் வந்திருக்கு. 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ் நம்ம பண்ணணும். இப்போ செயின்ஸோட ஆப்போசிட் சைடு வந்து அப்படியே நம்ம எங்கெல்லாம் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து டபுள் க்ரோஷே போட்டு வரணும். நடுவில் வந்து செயின் போட்டுக்கணும். ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்ததில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு செயின், அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயின்லையும் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் இருக்கிற 2 செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேக் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட், அதாவது நம்மக்கிட்ட ஸ்க்ராப் yarn இருக்கும்ல, அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும் இந்த பேக்கு.
இதே பேட்டர்னில் நீங்கள் பவுச் வேணும்னாலும் பவுச்சாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 2 டைம்ஸ் தான் இந்த 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் அது வந்து 2 வாட்டி பண்ணியிருப்போம். இந்த கார்னரில் வந்து 3 டைம்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் முடிக்கும் பொழுதும் அகெயின் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணணும்னா 2 டபுள் க்ரோஷே ஒரு செயின் போட்டுக்கணும். 1 அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு செயின். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் 3 செயின் ஸ்கிப் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு அகெயின் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷே இருக்கும். அந்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இதில் வந்து டபுள் க்ரோஷே பண்ணுவோம். செயின் ஸ்பேஸில் அகெயின் நம்ம செயின் தான் போடுவோம். சரிங்களா? அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 2 டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் க்ரோஷே. 1 2. அடுத்து ஒரு செயின். ஸோ இதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டபுள் க்ரோஷேலையும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வர போகிறோம். இன் பிட்வீனில் ஒரு செயின் வரும். ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்க்ராப் யார்ன் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து ஒரே பேட்டர்னில் ஒரே சைஸில் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய ப்ராடக்ட்டுக்கு நிறைய சைஸஸில் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் மீதமான த்ரெட்டில் தான் நம்ம இப்போ இந்த பேக் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்பொழுதும் பண்ணும்பொழுது ஒரே சைஸ் த்ரெட்டாக எடுக்கணும். சைஸ் மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா பேக்கோட ஷேப்போ அந்த ப்ராடக்டோட ஷேப் வந்து மாறும். அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ 4 ப்ளே தான் உங்கள்கிட்ட ஸ்க்ராப் யார்ன் நிறைய இருக்குன்னா 4 ப்ளே யூஸ் பண்ணுங்கள். 6 ப்ளே நிறைய இருந்துச்சுன்னா 6 ப்ளே யூஸ் பண்ணுங்கள். இல்லை 8 ப்ளே இருந்துச்சுன்னா 8 ப்ளே யூஸ் பண்ணுங்கள். ஸோ சைஸ் வந்து எல்லா சைஸுமே ஒன்றாக நம்ம போட்டு பண்ணும்பொழுது ஷேப் வந்து அங்கங்கே கொஞ்சம் மாறும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே சைஸ் ஆஃப் யார்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம 3 செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதே பேட்டர்னை தான் அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே டபுள் க்ரோஷே வரும். எவ்வளோ லென்த் நம்மளுக்கு வேணுமோ எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ 3rd ரவுண்டுக்கு 3 செயின் போட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா? அதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அகெயின் ஒரு செயின். நெக்ஸ்ட் இருக்கிற 2 டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின். அகெயின் நெக்ஸ்ட் இருக்கிற டபுள் க்ரோஷேயில் டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம சேனலில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லி டுட்டோரியல் தான் நிறைய போடுறோம். நீங்கள் இப்போ தான் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதில் பெருசாக வந்து உங்களுக்கு கவுண்ட்டோ இன்க்ரீஸிங்லாம் நம்ம பண்ணலை இந்த பேக்கில். ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்னே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த பேக்கோட ஹைட் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதே அளவுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து பர்டிகுலராக பேக் மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மொபைல் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம், காயின் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டேப் வச்சுருக்கீங்கன்னா டேப் கவராக யூஸ் பண்ணலாம். ஒரு நீங்கள் வந்து லேப்டாப் கவர் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேம் பேட்டர்ன் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு பர்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் அந்த சைஸ்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பர்ஸ் ஆர் பென்சில் பவுச், இல்லை நீங்கள் க்ரோஷெட்டராக இருக்கீங்க, ஹூக்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணணும், ஹூக்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி பர்ஸ் மாதிரி ரெடி பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபினிஷ் பண்ணும்பொழுது நான் எவ்வளோ சைஸில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பேக்கு.
ஸோ நம்ம வந்து க்ரோஷே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில். ஸோ உங்களுக்கு வந்து க்ரோஷே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான திங்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட க்ரோஷே ஒர்க் ஷாப் ஆர் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சைஸ்க்கு பண்ணியிருக்கேன்னு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து 9 இன்ச் இருக்குது, அகலமும் 9 இன்ச்சு, லென்த் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் 9 இன்ச்சுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு செயின் 3ல் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டில் அப்படியே இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேண்டிலுக்கும் நான் சேம் இந்த பேட்டர்னையே தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதனால் 3 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அகெயின் ஒரு செயின், நெக்ஸ்ட் இருக்கிற 2 டபுள் க்ரோஷேயில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு செயின், அடுத்து டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு செயின். ஸோ இப்போ இங்கே வந்து நான் 4 டைம் வந்து இந்த 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஹேண்டிலுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 2 3 4 டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரோக்கு நான் இப்போ ஒரு செயின் ஆல்ரெடி போட்டுட்டேன், இன்னும் 2 செயின் போட்டுக்கலாம். 1 2, ஸோ டோட்டலாக 3 செயின் போட்டிருக்கேன். 1 2 3. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு தான் நம்ம 3 செயின் போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இந்த பேக் ஃபுல்லாகவும் என்ன பேட்டர்ன் நம்ம ரிப்பீட் பண்ணமோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ வந்து கார்னரில் பார்த்து போட்டுக்கோங்க. பேக்கோட கார்னரில் நம்ம பண்ணணும். 2 சைடு கார்னரில் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஹேண்டில் வரணும். ஸோ 3 செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. நான் வந்து ஹேண்டில் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 4 டைம்ஸ் வந்து நான் 2 டபுள் க்ரோஷே ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு அகலம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 or 3 டைம்ஸ் கூட அந்த 2 டபுள் க்ரோஷே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் 3 செயின் போட்டு திருப்பிட்டு ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு செயின், அடுத்து 2 டபுள் க்ரோஷே, அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியது தான் அந்த பேட்டர்னை. ஸோ இங்கேயும் ஹேண்டில் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, இப்போ நான் வந்து ஸ்லிங் பேக் மாதிரி பண்ணுறேன், அதனால் இந்த சைடு கார்னர்லேருந்து ஆப்போசிட் சைடு கார்னர் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஹேண்டிலுக்கு வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணலை, சிங்கிள் கலராக கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஹேண்ட்லேயும் அந்த மாதிரி மல்டி கலர் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ராப் யானே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் ஃபுல்லாக நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். எவ்வளோ லென்த் உங்களுக்கு இந்த பேக்கோட இது வேணுமோ, ஹேண்டில் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே வந்து நம்ம இந்த சைடு கார்னரில் அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஹேண்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து டோட்டலாக 30 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கேன். ஹேண்டிலோட லென்த் வந்து எனக்கு 30 இன்ச்சஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணும்பொழுது அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஹேண்டில் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இப்படி பார்த்துக்கோங்க. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிட போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ட்விஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த 4 டைம்ஸ் தான் பண்ணினோம் இல்லையா, 2 டபுள் க்ரோஷே வந்து 4 டைம்ஸ் பண்ணினோம். அதே போல் தான் இந்த கார்னர்லேயும் 4 டைம்ஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எங்கேருந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ஈக்குவலாக வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற ஸ்டிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஹேண்டில்லேருந்து ஹூக் எடுக்கலை, அப்படியே வந்து பேக்கோடு அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்டிலில் இருக்கிற ஒரு ஸ்டிச்சில்
இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஹூக்கை. தென் பேக்கோட அதே சேம் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். அடுத்து செயின் ஸ்பேஸ்லேயும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான், ஹேண்டிலும் பேக்கும் சேம் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறதுனால செயின் ஸ்பேஸும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் போய் ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின் ஸ்பேஸ்லேயும் போய் ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயுமே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் லைனிங் வேணும்னாலும் லைனிங் கொடுத்துக்கலாம். நான் லைனிங் இப்போதைக்கு கொடுக்கல, நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன். லைனிங் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லா கலர் ட்ரெஸ் கூடயும் நம்ம பேர் பண்ணிக்கலாம், மல்டி கலர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் வேணும்னா வச்சுட்டு நீங்கள் ஜிப் ஆர் மேக்னெட்டிக் பட்டன் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.